நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நார்த் ஃபேசிங் ஹவுஸ் தான் G+1 33 அடிக்கு 74 இருக்க ஒரு பிளாட் ஏரியா. மொத்தமா வந்து 2442 சதுரடி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டர் பேர் பார்த்தீங்கன்னா 1162. ஸோ இது வந்து ஆக்சுவலா கிழக்கு பக்கமா ரோடு இருக்கு, வடக்கு பக்கமா மெயின் ரோடு வச்சு இந்த வீடு அமைச்சிருக்கோம். ஸோ நம்ம கிழக்கு பக்கமா வந்து மெயின் கேட் நம்ம என்டர் ஆனோடனே ஃப்ரண்ட்ல வந்து 20 அடிக்கு 11 அடி கார் பார்க்கிங் விட்டுருக்கோம். அப்புறம் நமக்கு நார்த் வழியா உள்ள போனோம்னா மெயின் டோர் இருக்கு. அது இல்லாம நமக்கு இங்க ஒரு டிராயிங் ரூம்லயும் டிராயிங் வழியாகவும் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள போனீங்கன்னா ஒரு பேசேஜ் 5:30க்கு 5:30 பேசேஜ் இருக்கு. அப்புறம் அங்கேயே வந்துட்டு நமக்கு ஒரு 5க்கு 10 ஒரு பூஜை ரூமும் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து இது வந்து இன்னர் சி டைப் ஸ்டார்கேஸ் தான். ஸோ ஸ்டார்கேஸ் கீழேயும் வந்துட்டு ஒரு பேக் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் கம் டைனிங் இருக்கு. 8:45க்கு 16 ஹால் கம் டைனிங். சவுத் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கிச்சன், ஈஸ்ட்ல ஸ்டவ் வச்சு ஈஸ்ட் பார்த்து சமைக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த டிராயிங் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 10:30க்கு 10:30 டிராயிங் ரூம் போட்டிருக்கோம். அதில் ஸோ கீழே வந்து 2 பெட்ரூம், ஒன்று வந்து வித்தவுட் டாய்லெட், இன்னொன்று வந்து அட்டாச் டாய்லெட் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் அங்கே 11க்கு 17 வந்து தனியாக நம்ம சவுத் வெஸ்ட் கார்னர்ல கொடுத்துருக்கோம். இங்கே பெட்டு வந்து சவுத் அமைச்சு கொடுக்குற மாதிரியும் வார்ட்ரோப்பும் சவுத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வாயு மூலை நார்த் வெஸ்ட் கார்னர்லயும் ஒரு இன்னொரு பெட்ரூம் 10க்கு 17 கிட்ஸ் பெட்ரூமும் அதுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து 5:45க்கு 4 இருக்கு. 2 பெட்ரூம்லயும் வந்துட்டு பின்னாடி போகிறதுக்கு நம்ம பேக் டோரும் கொடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கு, பாத்து தனியா டாய்லெட் தனியா, ரெண்டுமே வந்து 5க்கு 5 இருக்கு. அப்புறம் நீங்க பேக் யார்ட் பார்த்தீங்கன்னா 15:45க்கு 11 அடி இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படியே நம்ம மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பில்டர் பேரை பார்த்தீங்கன்னா 1314 சதுரடி இருக்கு. ஏன்னா இங்க பால்கனி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேலேயும் வந்து கிச்சன் இருக்கு. கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான் கீழே இருக்க மாதிரியே. கிச்சனும் வந்து சவுத் ஈஸ்ட்ல வச்சிருக்கு. இதுக்கும் வந்து டிராயிங் ரூம் இருக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல. சென்டர் ஆஃப் ஈஸ்ட்ல வந்து ஒரு பால்கனி 8க்கு 4:30 வந்து பால்கனி வச்சிருக்கோம். கிச்சன் டிராயிங் எல்லாம் சேம் சைஸ் தான். கிச்சன் வந்து 11க்கு 10, டிராயிங் வந்து 10க்கு 10. அதே மாதிரி பூஜை ரூம் 5க்கு 10 இருக்கு. ஹால் கம் டைனிங் 8:45க்கு 16. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 17 ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். 11க்கு 4 ஒரு பேசேஜ், மேலே வந்துட்டு 2 பெட்ரூம், 11க்கு 17 மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 17 கிட்ஸ் பெட்ரூம், அண்ட் சேம் அட்டாச் டாய்லெட் வந்து 5:45க்கு 4 இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். 8க்கு 4 இங்க ஒரு பால்கனி. ஸோ அது வந்து 2 பெட்ரூம் போயிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளக்ஸ் ஹவுஸ். ரெண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து நமக்கு கிச்சன் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்க பிளாட்டுக்கு ஹவுஸ் பிளான் தேவைப்பட்டா எங்களோட வெப்சைட் செக் பண்ணலாம், houseplansdaily.com and houseplans.world. அங்கே ஆப்ஸும் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.